உன் விருப்பம் என்ன, உன் வேண்டுதல் என்ன, கர்த்தர் நிறைவேற்றுவார். உன் விருப்பம் என்ன, உன் வேண்டுதல் என்ன, கர்த்தர் நிறைவேற்றுவார். சோர்ந்து போனாயோ, கலங்கி தவிக்கிறாயோ, சோர்ந்து போனாயோ, கலங்கி தவிக்கிறாயோ, உன் வேண்டுதலை கேட்டிடுவார். கர்த்தர் வேண்டுதலை கேட்டிடுவார். உன் விருப்பம் என்ன, உன் வேண்டுதல் என்ன, கர்த்தர் நிறைவேற்றுவார். திருமணமாகலையோ, குழந்தை பாக்கியம் இல்லையோ, திருமணமாகலையோ, குழந்தை பாக்கியம் இல்லையோ, கர்த்தர் ஜெபம் கேட்டாம். உன் விருப்பம் என்ன, உன் வேண்டுதல் என்ன, கர்த்தர் நிறைவேற்றுவார். உன் விருப்பம் என்ன, உன் வேண்டுதல் என்ன, கர்த்தர் நிறைவேற்றுவார். நேசிக்கிறது நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்கு நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆளின் தொகுப்பான வேத வசனத்தின் மூலமாக ஆவியானவர் நீ பேசும்படியாக ஜெபிக்கிறையா. அடியை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படும் நான் ஜெபிக்கிறப்பா. அல்லேலூயா. அந்த செய்திக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லாம் அந்தகார வல்லமைகள், இருளின் ஆதிக்கங்கள், வானம் பண்ண பொல்லாத ஆவிகளின் சேனைகளை நசரனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் வேறு சுட்டியதை அப்புறப்படுத்த முடியாமல் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் பிதாவே. அல்லேலூயா. நீங்கள் செய்தியுடைய தலைப்பு உன் விருப்பம் என்ன? என்னது தலைப்பு? உன் விருப்பம் என்ன? விருப்பம் என்ன சொல்லுங்கள் சிஸ்டர். ஆசை இல்லையா? உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, முதல் உங்கள் பிள்ளைகளுக்கோ மகளுக்கோ என்ன பண்ணுறோம்? திருமணம் சொல்லி வைக்க போகிறோம். என்ன சொல்லுவோம்? அந்த பையனை பிடிச்சிருக்குதா, அந்த மகளை பிடிச்சிருக்கா, விருப்பம் என்ன கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்போம். கேட்காம யாரும் விரும்பாமல் யாரும் என்ன வர மாட்டோம், செய்ய மாட்டோம். அதே போல் இப்போ திருமணமாகி கன்சீவ் ஆகிட்டாங்க. உனக்கு என்ன பிடிக்கும், என்ன சாப்பிட ஆசையா கேட்போமா கேட்க மாட்டாங்க. அந்த பிள்ளைக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும், விருப்பமாக இருக்குது, செஞ்சு தருவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதான் உண்மை இல்லையா? அதே போல் கர்த்தர் நம் விருப்பத்தை கேட்குறார். நம் விருப்பத்தை கேட்குறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பணமே இல்லை, எல்லாம் பண பற்றாக்குறை ஏற்படுகிறது. பையனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும், மகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும். எப்படி ஆகும்? உன் விருப்பம் என்ன? நீ அந்த நகத்தில் ஜெபிக்கும் பொழுது நான் வெளியரங்கமாய் பதில் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. என் பிள்ளை நல்லா படிக்க வைக்கணும், டாக்டருக்கு படிக்க வைக்கணும், இன்ஜினியருக்கு படிக்க வைக்கணும், பெரிய ஆள் ஆகணும். உங்களுக்கு விருப்பம் இருக்குது, ஆனால் நம்மளோட திராணி இல்லை. என் கர்த்தர் திராணியை கொடுத்து நிறைவேற்ற முடியாது கர்த்தர் விரும்பும். அல்லேலூயா. இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதே போல் வீடு கட்டணும். வீடு கட்டுறதுக்கு என்ன இல்லைங்க, பணம் இல்லை, வருமானம் இல்லை, ஆனால் உங்கள் வாசையை கர்த்தர் நிறைவேற்றும். அல்லேலூயா. இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமே. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். எங்களுக்கு விருப்பம் இருக்குது. என்ன விருப்பம்? இன்னும் அதிகமாக ஊழியம் பண்ணோம், ஆண்டுக்கு வைராக்கியமாக ஜீவிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு விருப்பம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நான் வேறு ஒன்றும் கேட்கல, உங்கள் ஜெபம் தான் தேவை. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். நான் அறிந்து கொள்ள முடியாது, நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காரியங்களுக்காக நீங்கள் பாரத்தோடு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜெபித்து கொண்டிருப்பீர்கள். அந்த இடத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய பார்த்து அழுது கொண்டிருப்பீங்கள். ஆனால் இந்த பிஸ்னஸ் ஆஸ்வதிக்கப்படணுமே, என் தொழில் ஆஸ்வதிக்கப்படணும், எல்லாமே லாஸ் ஆகிட்டு இருக்குது, வியாபாரத்தில் நஷ்டம், இது எப்படி முடியும்? இந்த 2026 கர்த்தர் சொல்கிறார், உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் சொல்லி நான் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 3:5 வாசிங்க. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார்.
நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன், நான் சொல்லவில்லை, தேவன் சொன்னார். அப்ப ஆண்டவரே சொல்றாரு, நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேட்கணும். கேட்கிற எவர்களும் அப்ப பெற்றுக்கொள்ள என்ன பண்ணும்? வாயை திறந்து கேட்கணும் இல்லையா? வாயை திறந்து கேட்கணும். எனக்கு இது வேணும் அது வேணும், என்ன பண்ணும்? கத்தட்ட கேட்கணும். பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? அடம் பிடிச்சி எனக்கு இதுதான் வேணும்ப்பா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? உடனே என்ன பண்ணுவாங்க? தகப்பனுக்கு இருதயம் நம்ம பிள்ளைக்கு என்ன பண்ணோம்? வாங்கி கொடுக்கணும் விருப்பம். அதே போல நான் எந்த ஒரு காரியமானாலும் சரி, ஆவிக்குரிய காரியமாக இருக்கலாம், உலகப்புறமாக காரியம் இருக்கலாம், ஆண்டவரிடத்தில் போய் என்ன பண்ணுமா? கேட்க வேண்டும். விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். முதலாவது காரியம் ஞானம் வேண்டும் என்கிறதான விருப்பம். முதலாவது என்ன காரியங்க? ஞானம். நீங்கள் பிள்ளைங்க படிக்க 10th +1 படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க, என்ன இல்லை நல்லா படிச்சு போங்க. அங்கே எக்ஸாம் ஆளுக்குள்ள போனால் பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், எல்லாம் மறந்து போயிடும். என்ன ஆகிடுங்க? மறந்து போயிடும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, எனக்கு ஞானம் இல்லையே, இல்லை உங்களோட ஞானத்தை கொடுங்கப்பா. சாலமோனுக்கு என்ன கொடுத்தானா? ஞானத்தை கொடுத்தார். வாசிப்போம். எதற்கு ஞானத்தை கொடுத்தால்? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிப்போம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும், அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற உமது ஜனங்களை நியாய விசாரிக்க அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. இந்த ஜனங்களை எப்படி நியாயம் விசாரிக்க போறதுன்னு தெரியல, அந்த ஞானத்தை கொடுங்கப்பா சொல்லி கேட்கிறாரு. சாலமோன் இந்த காரியத்தை ஆண்டவருடைய பார்வை எப்படி இருந்ததா? உகந்த விண்ணப்பமாக இருந்தது. அல்லேலூயா. நீ என்ன கேட்டீங்கன்னா ஞானத்தை கேட்ட, அதனுடைய பார்வையில் எப்படி இருந்ததா? உகந்த விண்ணப்பமாக இருந்த. 11 வாசிங்க சார். ஆகையினால் நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் உன் வார்த்தைகளின்படி, அதான் முக்கியம். அல்லேலூயா. உன் வார்த்தைகளின்படி. அப்போ நம்முடைய வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள உனக்கு சரியானவன் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும். ஆமே. ஹல்லேலூயா. கேட்கவே இல்லை, கேட்காத ஒன்றை கொடுத்தாரு, கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவரை பார்க்கும்படி, முக தரிசனத்தை பார்க்கும்படி எல்லாம் வந்து பார்க்குறாங்க. இது எப்படி ஆயிற்று, இதெல்லாம் இப்படி செஞ்சு முடிச்சாரு, எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வந்து பார்த்தா பிரமையாகி போச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. சாலமோனுக்கு கூட சும்மா கொடுக்க மாட்டார், கண்டிஷன் முக்கியம். அல்லேலூயா. இப்போ சைக்கிள் வாங்கி கொடுக்குறான். இப்போ பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? நீ படிச்சினா சைக்கிள் வாங்கி, படிச்சுன்னா பைக் வாங்கித்தார். அப்போ ஒரு கண்டிஷன் கொடுக்குற. என்ன கண்டிஷன் கேட்டீங்கன்னா 14 வசனம் வாசிங்க. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் நாட்களையும் நீடித்திருக்க போன. அல்லேலூயா. அப்போ தாவீது நடந்தது போல என்ன பண்ணுமா? என் கட்டளைகளை என் நியமங்களை கை கொண்டு என் வழிகளில் நடக்கணும். அல்லேலூயா. எப்படி நடக்கணுங்க? என் வழியில் நடக்கணும். வேதத்தை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். எல்லாருக்கும் நிறைவேற்ற மாட்டார். அல்லேலூயா.
எல்லாரும் நிறைவேற்ற மாட்டார். யாரும் நிறைவேற்றாரா? கட்டளைகளை அப்புறம் நியமங்களை கை கொண்டு அவர் வழிகளிலே நடக்கும் பொழுதுதான் கர்த்தர் ஒவ்வொரு விருப்பத்தை என்ன பண்ணுவாராம்? நிறைவேற்றுவார். சரி, ஞானம் எங்கிருந்து வருது? பரத்திலிருந்து வருது. கரெக்டு. நீதிமொழிகள் அப்போ ஞானம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? நீதிமொழிகள் 1 அதிகாரம் 7 வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே. அப்போ ஆரம்பம் யாரு? கர்த்தர் தான். அப்போ ஞானம் வந்து யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. பிள்ளைகள் படிக்க மாட்டாங்க, ஞானம் எங்கிருந்து வருது? கர்த்தருக்கு வருது, பரத்திலிருந்து வருது. அவர்கிட்ட கேட்கும் பொழுது அந்த விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தெய்வனா இருக்கிறார். சரி, கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? நீதிமொழி 8:13 தீமை வெறுப்பதே. அப்போ தீமையான காரியங்களை வெறுக்கணும். என்ன பண்ணுங்க? தீமையான காரியங்கள், பாவமான காரியங்கள், துன்மார்க்கமான காரியங்கள் என்ன பண்ணும்? வெறுக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் விசேஷ ஞானத்தை கொடுக்க வல்லமையுள்ள. அல்லேலூயா. அப்போ யாருடைய கர்த்தர் நிறைவேற்றுவாரா? நீதிமொழிகள் 10 அதிகாரம் 24 வசனத்தை வாசிங்கள். யாருடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார்? அல்லேலூயா. அப்போ நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். உங்க பேரை சொல்லணும். கர்த்தர் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திக்க போகிறார். என்னை ஆசீர்வாதமாக வைக்க போகிறார். வீட்டை கட்டி கொடுப்பார். கர்த்தர் என்னை பெரிய வைப்பார். சொல்லி என்ன பண்ணோம்? விசுவாசிக்க வேண்டும். யார்? நாம் தான் நீதிமான். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. என் பாவங்களை கர்த்தர் கழுவி விட்டார். கர்த்தர் நீதிமானாய் மாற்றி விட்டார். இன்னும் பாவம் சொல்லாதீங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மன்னிச்சு மறந்துட்டாரு. இப்போ யார்? நாம் நீதிமானாய் இருக்கிறோம். அல்லேலூயா. சரி, யார் நீதிமான்? சொல்லுங்க பாப்போம். வெரி குட் சிஸ்டர். வாசிங்க. எசேக்கியேல் 18:9 வாசிங்க சிஸ்டர். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையா இருப்பானாயில் அவனே நீதிமான். அல்லேலூயா. என் கட்டளைப்படி நடந்து என் நியாயங்களை கை கொள்ளணுமா? அப்புறம் என்ன பண்ணுமா? உண்மையா இருக்கணும். அப்படி செய்யும் பொழுது அவனே நீதிமான். அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீதிமான மாற்ற வேண்டும் சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், என் கட்டளைப்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையா இருப்பானாக அவனே நீதிமான். அவனுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நம்முடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற மாட்டாரா? நிறைவேற்றுவான். நான் எப்படி நீதிமாக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் எப்படி நீதிமாக்கப்பட்டோம்? ரோமர் 5 அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5:1. இவ்விதமாய் விசுவாசத்தினாலே நீதிமாக்கப்பட்டிருப்படியால் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாகி மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்படி செய்யும் பொழுது என்ன கொடுக்குறாரா? சமாதானம் கொடுக்குறாரு. குடும்பத்தில் கணவன் மனைவி என்ன பிரச்சனை, போராட்டம், நிம்மதி இல்லை. அப்போ என்ன கொடுக்குறாரு? சமாதானம் கொடுக்குறார். அல்லேலூயா. மத்தேயு 15:28 சொல்கிறது, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறதே உனக்கு ஆக கடவுது. அல்லேலூயா. நான் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் வளர்றான். கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கு. அல்லேலூயா. அப்போ சாலமோன் என்ன பண்ணுறான்? கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகி தாவீதின் கட்டளைப்படியே நடந்தான் என்று 1 ராஜாக்கள் 3:3 சொல்லுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஒன்றும் கேட்கல, ஜனங்களை நியாயம் விசாரிக்கணும் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி என்ன பண்ணுறாரா? அவர் என்ன பண்ணுறார்? சாலமோன் கேட்குறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாக கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். ஏற்கனவே உங்களுக்கு இந்த சம்பவம் போட்டிருக்கு. 1 ராஜாக்கள் 3:16 போட்டு கொடுத்து வாசிங்க சிஸ்டர். 3:16. அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம். நான் இவளோடு வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளையை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றால் நாங்கள் ஒருமித்திருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறொருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்தில்
அந்நாளிலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிடுச்சு. பிள்ளை என்ன ஆயிடுச்சு? செத்து போயிடுச்சு. இப்போ நியாய விசாரிப்பு என்ன பண்றாங்க? கொண்டு போறாங்க. அவர் என்ன பண்றாரு? பட்டயத்தை ஏடு. அப்போ அவங்க உண்மையான தாயோட உள்ளம் வேதனைப்பட ஆரம்பிக்குது. அவன் சொல்றாரு, இதான் உண்மையான தாயின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அப்போ அந்த அளவுக்கு கர்த்தர் விசேஷத்தை ஞானத்தை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். அல்லேலூயா. சாதாரண விஷயம் கிடையாது. கர்த்தர் கொடுத்த விசேஷ ஞானத்தினால் நியாயத்திற்கு செய்தார். அல்லேலூயா. அப்போ சாலமோன் கொடுத்த அந்த விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் கொடுக்கிறதுக்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நேற்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23 24 வாசிங்க. அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள். அப்படியல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்கிறாள் என்று சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை இரண்டாக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றார். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்துவிடும் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம் சொல்லும்போது புரிஞ்சுக்கலாம். யாவோட பிள்ளை? உண்மையான தாய் எப்படி கொடுக்க? ஐயோ பிள்ளை ஏதாச்சு பட்டயத்தை எடுத்து கொல்ல போகிறாங்கன்னு பயந்து வளர்த்துக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அப்படிப்பட்ட விசேஷ ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார் இல்லையா? அல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 நாளாகமும் 9:5. 2 நாளாகமும் 9:5. நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. என் கண்களால் காண மட்டும் உம்முடைய பெரிய ஞானத்தில் பாதியாகிலும் அறிக்கவில்லை. நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாவத்தை பார்க்கிலும் அதிகம் உண்டாயிருக்கிறது. உம்முடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா? பாக்கியவான்கள். அல்லேலூயா. சேவாராஜ் என்ன பண்றாங்க? வந்து பார்க்குறாங்க. அந்த தேசத்தில் பாதிதான் கேள்விப்பட்டேன். வந்து பார்த்தா ஆச்சரியம், இப்படிப்பட்ட ஞானம் எங்கிருந்து வந்தது? அல்லேலூயா. கர்த்தர் பரத்திலிருந்து ஞானத்தை கொடுத்து சாலமோனுக்கு விசேஷத்தை ஞானத்தை கொடுத்து என்னென்ன காரியம் செய்ய வேண்டும் பண்ணுறான் செஞ்ச எல்லாம் வந்து பார்க்குறாங்க. ஆச்சரியமாகி போயிடுச்சு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சாலமோனுக்கு விசேஷத்தை ஞானத்தை கொடுத்தார். உங்களுக்கும் கொடுப்பார். எந்தெந்த காரியத்தில் ஞானம் இல்லை என்று சொல்லி நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கீங்கள், உங்கள் வேதனை வந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கீங்கள், கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவன். 2வது காரியம், ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிறதான விருப்பம் யாருக்கு இருந்தது? தாவீதுக்கு இருந்தது. சாலமோன் பண்ணுறான், கட்டி முடிச்சார். வாசிப்பு 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கட்ட துவங்கினான். அல்லேலூயா. அப்போ தாவீது தான் என்ன பண்ணாரா? கர்த்தருக்குன்னு ஒரு ஆலயத்துக்கு விருப்பம் இருந்தது. ஆனால் தன் பிள்ளையாக சாலமோனுடைய நாட்களில் என்ன பண்ணாரா? ஆலயத்தை கட்டும்படி ஆண்டவர் உதவி செய்தார். 8ஆம் வசனம், மகா பரிசுத்த ஆலயத்தையும் கட்டினான். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. பேர் நிற்கிறாங்க. ஆலயத்தை கட்டி முடிச்சா என்ன பண்ணுறாங்க? 120 பேர் என்ன பண்ணுறாங்க? கர்த்தரை துதிக்கவும் பாடம் என்ன பண்ணுறாங்களா? அவர்கள் 13 அவர்கள் ஒருமிக்க பூரிகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரி பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகள் தாளங்கள் கீத வாக்கினுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னும் என்று அவர் ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீட்டாக தேவாலயம்
மகிமையினால் மேகத்தினால் நிறைவேற்றது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ஆலயத்திலே கர்த்தரை துதித்து பாடும் பொழுது தேவனுடைய சக்தி, அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் கடந்து வருகிறது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சாலமோன் மூலமாய் ஆலயத்தை கட்டி முடித்தார். 2 புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, ஆலயத்தை கட்ட வேண்டிய விருப்பம் தாவீதுக்கு இருந்தது, ஆனால் சாலமோன் ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார். அப்போ மகிமையினால் அந்த ஆலயம் நிரம்பிற்று. ஆசாவோட என்ன பண்ணல, நிற்க முடியல, அவ்வளோ மகிமையாக கட்டி முடித்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாலமோனுக்கு அந்த கிருபை கொடுத்து ஆலயம் கட்டும்படி ஒரு பாக்கியத்தை கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. 2 புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்தில் இறங்கி சர்வாங்க தகன பலியும் மற்ற பலிகளை பட்சித்தது, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஆலயத்தில் போய் நாம் செபிக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் காத்திருக்கும் பொழுது, அந்த ஆலயத்தில் நம்ம செபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய ஆலயம் சரியான நேரத்தில் நாம் போக வேண்டும். கர்த்தருடைய ஆலயம் குறித்த நேரத்தில் போகி கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது அந்த வார்த்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அக்கினி கடந்து வரும், ஆவியானுடைய வல்லமை கடந்து வரும். மற்ற ஆட்களை பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. நம்முடைய ஆலயத்தை கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது தேவனுடைய மகிமை கடந்து வரும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலயத்தை கர்த்தர் நிறைவேற்றுவோம். அப்போ அந்த ஆலயத்தை போய் நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, 2 புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், ஆண்டவர் சொல்றாரு மை பீப்புள் என்று சொல்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆலயத்துக்கு போய் என்ன பண்ணா, என் நாமம் தரின் ஜனங்கள் தங்க முதலாவது என்ன பண்ணுமா, தாழ்த்தணும். முதலாவது தாழ்மை மிக மிக அவசியம். நீங்கள் நிறைய பேர்ட்டு பார்த்தீங்கன்னா தாழ்மை கிடையாது. நான் கட்டின வீடு, யார் கட்டினது? நான் வாங்கின பங்களா, நான் வாங்கின காரு, நான் வாங்கின பைக்கு, நான் வாங்கின புல்லட்டு சொல்லவே சொல்லாதே. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த வீட்டை கட்டும்படி கர்த்தர் கிருபை பாட்டினார். கர்த்தருடைய கிருபையினாலே கார்வங்க கிருபை கொடுத்தார். எல்லாம் அவரே நம்ம நோக்கி அவருடைய நாமத்தை என்ன பண்ணுமா, உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணாருங்க, நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா தொங்கு தோட்டத்தை உருவாக்கி என்ன பண்ணாரு, நான் பண்ணது. அப்போ லைஃப் என்னாச்சு, மாட்டை போல புல்லை மேய்ந்தான். அவருடைய லைஃப் எப்படியே போச்சு. ராஜாவாக இருக்க வேண்டியதான் பண்ணுறான், மாட்டை போல புல்லை மேய்ச்சிட்டே போனார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையில் பெருமை என்பது வரவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதம் கேட்கணும்னு சொல்ல, ஆசீர்வாதம் கேட்கணும், கார் கேளுங்க, எல்லாமே கேளுங்க, கர்த்தர் தருவார். ஆனால் நான் கட்டுறது, நான் வாங்கின மட்டும் சொல்லிடாதீங்க. கர்த்தருடைய கிருபையில வாங்கும்படி கிருபை செய்தான்னு சொல்லணும். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அப்புறம் என்ன பண்ணுமா, ஜெபம். அப்போ தாழ்மை வந்துட்டாவே ஜெபம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஜெபம் பண்ணி யாரோட முகத்தை தேடணும், மனசோட முகத்தை தேட சொல்லியிருக்காரு. என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினா. அப்ப என்ன சொல்ற, வாசிங்க சிஸ்டர். பரலோகத்தில் நான் கேட்டு அவருடைய பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க போறேன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பாவங்களை என்ன பண்ணுமா, அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது மன்னிப்பார். தாழ்த்தணும், ஜெபம் பண்ணணும், அப்புறம் என்ன பண்ணணும், முகத்தை தேடணும், பொல்லாத வழி விட்டு திரும்பணும். ஒரு காலத்தில் நம்ம சினிமா பார்த்துருப்போம், கேடிவி பார்த்துருப்போம், ஜோக் பார்த்துருப்போம், இந்த மாதிரி நிறைய எல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, இயேசுவை நம்ம ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, அதை விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. என்ன பண்ணுங்க, இப்போ ஒரு ஊழியக்காரருக்கு திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வராரு, கேடிவி ஒரு சினிமா ஓடிட்டுருக்கு, என்ன பண்ணுறோம், ஏன் ஆஃப் பண்ணுறீங்க? அவர் சாதாரண ஊழியக்காரர் தானே. ஆனால் 24 மணி நேரமும் கர்த்தர் வீட்டில் வாசம் பண்ணுறாரு. ஐயோ ஏசப்பா இருக்காரு, யார் இருக்காரு, கர்த்தர் இருக்காரு, நான் போட மாட்டேன். நீங்கள் ஆன் பண்ணிட்டு அவர் இருப்பாரா, வீட்டை விட்டு நீ ஏன் கர்த்தருக்கு எனக்கு பிரியம் இல்லாமல் செஞ்சுட்ருக்க, நான் இருப்பேனா? டாட்டா காமிச்சு போயிட்டே இருப்பார். நீங்கள் என்னதான் முட்டி மூச்சம்லாம் ஜெபம் கேட்கப்படாது. அப்போ அந்த பழைய காரியங்களை விட்டு ஓய்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. 2025 விட்டுருங்க. 2026 ஜனவரி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுவரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தெரியாமல் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இனிமேல் நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. நிறைய என்னென்னமோ சொல்கிறாங்க, சினிமா சீரியல் என்னென்னமோ வருதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன பண்ணோம், விட்டு வேணும். கர்த்தர் 24 hours வீட்டில் வாசம் பண்ணுறாரு.
அப்போ ஆண்டவர் வாசம் பண்ணும்போது ரிமோட்டை பண்ணி என்ன பண்ணுவோம், ஆன் பண்ணக்கூடாது. நிறைய காரியம் டிஸ்கவரி சேனல் இருக்குது, எல்லாம் இருக்குது, அதை பாருங்கள். அதனால் எல்லாமே பார்க்க வேண்டாம் சொல்ல, நியூஸ் இருக்குது, எல்லாம் பாருங்கள். ஆனால் கர்த்தருக்கு பிரியமா, கர்த்தருக்கு இது விருப்பமா அப்படி நம்ம நம்மளே இருபத்தில் என்ன பண்ணுமா, கேள்வி கேட்டு பார்க்கணும். 24 மணி நேரம் ஆண்டவர் வாசம் பண்ணுறாரு. இது இந்த டிவி போடுறது, சினிமா பார்க்குறது, சீரியல் பார்க்குறது கர்த்தருக்கு பிரியமா விருப்பமானு சொல்லி நம்ம கேள்வி கேட்கணும். அப்போது ஆண்டவர் நம்ம இடத்துல கர்த்தருக்கு பிரியமாக செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், வாசம் பண்ணுவார். அப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் பொழுது நம் நடை என்ன பண்ணுமா, காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவையில்லாத வார்த்தைகள் அந்த சர்ச்சில் தான் போய் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. தேவையில்லாத வார்த்தைகளை மற்ற காரியங்களை குறித்து பேசுவாங்க, மற்ற குடும்பத்தை குறித்து பேசுவாங்க. எனக்கு தேவையில்லை, மற்ற காரியத்தை குறித்து எனக்கு தேவையில்லை. நம்ம ஜெபிக்கலாம், மற்ற காரியங்களுக்காக நம்ம ஜெப குறிப்பு எவ்வளோ இருக்குது, நம்ம அது கர்த்தருடைய ஆழத்தை போட்டு ஜெபிக்கலாம். அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு ஜெபத்தை கேட்டு அற்புதமான காரியம் செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்குது. 3வது காரியம், திருமண காரியத்தை வாய்க்க செய்வார். ஆதியாகமம் 24:13 வாசிங்க. ஆதியாகமம் 24:13. இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டே நிற்கிறேன், இந்த ஊருடைய பெண்கள் தண்ணீர் கொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்க வார்ப்பேன் என்று சொல்லும் பெண்ணே, பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றார். யாருக்கு பார்க்குறாங்க, ஈசாக்கு. யாரை பொண்ணு பார்க்குறாங்க, சாரி ரெபேக்காக்கு என்ன பண்ணுறாங்க. அவங்க சொல்லப்பட்டிருக்குது, தண்ணி குடிய யார் சொல்கிறாங்களோ ஒட்டங்களுக்கெல்லாம் மார்பே சொல்கிறாங்க. அந்த பொண்ணு தான் கன்ஃபார்மாக தெய்வ சித்தம் சொல்லி என்ன பண்ணுறாங்க, முடிவு பண்ணுறாங்க. 14 வாசிங்க, 14 வாசிங்க. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தால் அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையும் இருந்தால் அவள் துறவில் இறங்கி எதிர்கொண்டோடி குடியும் என் ஆண்டவனே குடி கொடுத்தால் ஒட்டங்களுக்கும் குடிக்க மட்டும் என்ன பண்ணுவேன், எத்தனை ட்ரிப்பு ஏறி இறங்கினா பரவாயில்ல, கவலைப்பட மாட்டேன், நான் கொடுப்பேன். அல்லேலூயா. சுறுசுறுப்பான ஒரு மகள் யாரு, ரெபேக்கா. சுறுசுறுப்பான, அப்பப்போ ஓடி போய் இவங்க கொடுக்குற ஒட்டகத்தை வாங்குறா, குடிச்சிட்டே ஒட்டகம் எவ்வளோ நிறைய குடிச்சிட்டே இருக்கும், அவங்க கொடுக்குறான். ஏன், சுறுசுறுப்பான ஒரு மகள் ரெபேக்கா. அப்போது இதுதான் தேவ சித்தம் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க. 22 வாசிங்க சிஸ்டர். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் என்ன கொடுக்குறாருங்க, அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதனி, கோல்டு கம்மல் பொற்காதனி கொடுக்குறாரு. அப்புறம் கொடுக்குறாரு 2 கடகங்களை கொடுத்துருக்காரு. நீ யாருடைய மகள், பார்த்தீங்களா, ராத்தங்கு இடம் உண்டா அப்போ சொல்றாரு. ராத்தங்கிக்கெல்லாம் ஒட்டங்களுக்கு என்ன பண்ணுவேன், எல்லாமே இருக்குது, வைக்கோலும் எல்லாமே இருக்குது, கவலைப்படாது சொல்லி வருந்தி அழைக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, கடைசியில் தீர்மானம் செய்து அந்த மகனுக்கு மகளை கொடுக்குறாங்க. அப்போது இங்கே வேதம் சொல்கிறது 63 வாசிங்க சிஸ்டர். 24. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து கண்களை எடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டா. ஹல்லேலூயா. என்ன வர கண்டார், ஒட்டகங்கள். இப்போ வருது ஆடி காரு, அந்த காரு ஆடிக்கிட்டே வரும். அப்போ என்ன கார் வந்துச்சு, ஒட்டக கார் வந்துச்சு. பார்த்த உடனே ஊழியக்காரனை கேட்குறாங்க, ரெபேக்கால கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது
ரெபேக்கா யாரை பார்க்குறாங்க? ஈசாஹா, நம்ம வருங்கார கணவர் கண்ணவர் வந்து பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. ஏன்? ஈசாக்கு தியானம் பண்ணார், அதான் முக்கியம். அப்போ ஒவ்வொரு கர்த்தருடைய பள்ளியும் தியானம் பண்ணும் பொழுது மணமகளையோ கர்த்தர் கொடுப்போம். ஹல்லேலூயா. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இப்போ தியானம் பண்ணணும், கர்த்தருடைய சமூகத்தில் இப்போ காத்திருக்கணும். காத்திருக்கும் பொழுதுதான் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? ஒரு மணமகளையோ கொடுப்பார். ஹல்லேலூயா. இங்கே வேதம் சொல்கிறது 65 வாசிங்க சிஸ்டர். ஊழியக்காரன் நோக்கி எதிராக நடந்து வருகிற மனிதன் யார் என்று கேட்டார். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி ஹல்லேலூயா, என் வருங்கால கணவர் வந்து கொண்டிருக்கிறார், நான் ஒட்டகத்தை விட்டு இறங்க போகிறேன் என்று சொன்னார். நான் அவருக்கு முன்பு எப்படி இருக்க போகிறேன்? தாழ்மை மிக அவசியம். ஹல்லேலூயா. நீங்கள் நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியில் பிரச்சனை வருது. போட்ட ஒரு தாழ்மை இல்லை, ஒட்டகத்தை விட்டு இறங்க மாட்டாங்க, அங்கேயே உட்காந்துருக்காங்க. இறக்கி விட சொன்னால் இறக்கி விட்டு கணவர் வேறு இருக்காரு இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கு என்ன தேவை? தாழ்மை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவன் மாறே சொன்னாங்க. ஆண்டு கொண்டவன் அர்த்தம் அதுக்கு, சரிங்களா? இப்போ மரியாதை பேரிட்டு கூப்பிடுறாங்க. கல்யாணம் முடிஞ்சு போச்சு, பேரிட்டு கூப்பிடுறாங்க. சாலமான் வா அப்படின்றாங்க. ஏன்? காலம் மாறி போச்சா? ட்ரெண்ட். கணவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நிச்சயமாக ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை கர்த்தருடைய பிள்ளைகள் மிக கவனமாக இருக்கணும். நம்ம கொடுத்த கணவர் எப்படி இருக்கணுமா? ஒரு ஸ்டேட்டஸை வச்சுருக்கணும். ஹல்லேலூயா. அவர் நம்ம கொடுத்த கணவருக்கு என்ன பண்ணணும்? மரியாதை கொடுக்கணும், அதான் முக்கியம். ஹல்லேலூயா. அப்போ கணவரை வருகிறான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்டகத்தை விட்டு இறங்கணுங்க. இறங்கலன்னா ஆகிடும் வாழ்க்கை பரிதான். கிராமத்து பக்கம் போனீங்கன்னா, நான் சிறு வயதாக இருக்கும்போது கிராமத்தில் ஒரு பெரிய வயசானவர் என்ன பண்ணுவாங்களாம்? எந்திரிச்சு நிற்பாங்க. சிஸ்டருக்கு தெரியும், என்ன சிஸ்டர்? சக்தி சிஸ்டருக்கு தெரியும். ஏன்னா ஒரு கணத்துக்குரியவர். அதேபோல் புருஷர் வந்தாங்க என்ன பண்ணுவாங்க? மரியாதை கொடுப்பாங்க. பேரே சொல்ல மாட்டாங்க. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கார பேர் நாங்கள் சொல்கிறது யோசிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. பேரிட்டு சொல்லுவாங்க. அதுவும் வாடா பழங்க சொல்கிறாங்க, கேள்விப்பட்டேன். மரியாதை இல்லை. ஆங்கிலத்தில் கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை மிக எப்படி இருக்கணுமா? கவனம். அப்போ நம்முடைய கற்றுக் கொடுக்குற பாடம் என்று சொன்னால் ஒட்டகத்தை விட்டு இறங்கணும். ஆடிக்காரிலே உட்காந்தா எப்படி ஆகிடும்? உட்காந்தா இருக்கணும். எப்போ தாலி கட்டுறது, எப்போ திருமணம் நடக்கிறது? அவர் எழுந்துச்சி வரணும். எழுந்துச்சி அந்த மாலை போட்டு எழுந்துச்சி வந்தால் தான் அங்கே சர்ச்சில் பண்ணுவாங்க. இல்லைன்னா அங்கேயே உட்காந்து திருமணம் நடக்குமா? அப்போ ஒட்டகத்திட்ட இறங்கி தான் திருமணம் நடக்கும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்கிறது 65 வாசிங்க, 65 வாசிங்க சிஸ்டர். வாசிங்க. ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்கு விவரித்து சொன்னான். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தார். ஹல்லேலூயா. திருமணம் முடிச்ச பிறகுதான் என்ன பண்ணணும்? நேசிக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாமலே என்ன பண்ணுறாங்க? இன்னைக்கு நேசிக்க ஆரம்பிச்சுறாங்க. லவ் பண்ணுறது தப்பு இல்லை பிரதன்றாங்க. அது ஒரு வழக்கம் கொடுக்குறாங்க. கவனமாக இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகளை ஜாக்கிரதையாக வளங்க, கவனமாக வளங்க. வாலி தம்பிமாராக இருக்கலாம், தங்கச்சிமாராக இருக்கலாம், கவனமாக வளங்க. அவன் ஒரு வசனத்தை வச்சு என்ன பண்ணுவான்? இப்படி சொல்லப்பட்டிருக்குது, இது தப்பு கிடையாது சொல்லுவான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமாக எடுக்கணும். ஹல்லேலூயா. அவன் பேரண்ட்ஸ்க்கு தான் என்ன பண்ண வரான்? பொறுப்பு இருக்குது. நீங்கள் தான் கவனமாக கேட்கணும். ஹல்லேலூயா. இப்படி செய்யக்கூடாது. பைசா என்ன பண்ணுற? மனைவியாக்கி கொண்டு தான் என்ன பண்ணுறான்? நேசித்தா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் மிகவும் எப்படி இருக்கணுமா? கவனமாக இருக்கணும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, நம்ம எந்த காரியத்தை குறித்தாலும் ஆண்டவர் கேட்கும் பொழுது கர்த்தர் அற்புதமான செய்வார். திருமண காரியத்தை குறித்து கர்த்தர் நிறைவேற்றுவார். 4வது காரியம், குழந்தை வாக்கியம் வேண்டும் என்கிறதான விருப்பம். இன்றைக்கி அநேக கர்த்தருடைய சகோதரி மரணம் பண்ணாங்க. ஒருத்தனை வருஷம் ஆச்சு, திருமணம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை பிறகு ஜெபம் பண்ணுங்க. 17 வருஷம், 25 வருஷம், 20 வருஷம் கேட்கும், ரொம்ப துக்கமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் சீக்கிரமாய் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்க வேண்டும்.
வேதம் சொல்கிறது 127 சங்கீதம் 4 வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அல்லேலூயா. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அவரால் தான் கிடைக்கும். ஏற்கனவே சகோதரி வசங்க இருக்காங்க, திருமணமாகி 20 வருஷம் மேலே ஆயிடுச்சு, ட்ரீட்மெண்ட்டில் எடுத்து பார்த்து எல்லாம் ஃபெயிலியர் தான். ஆனால் நானும் சகோதரிமார் நாங்கள் போய் என்ன பண்ணோம், ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆனால் அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, விசுவாசம் இருந்து நிச்சயமாக செய்வார், நிச்சயமாக செய்வார் விசுவாசத்தாங்க. சோத்திர கொடுத்து என்ன பண்ணாங்க, சாட்சி சொன்னாங்க. அந்த ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். 25 வருஷமாக இருக்கலாம், 30 வருஷமாக இருக்கலாம், கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தரை என்ன பண்ண, துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே என் குழந்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த 2026 கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விட்டான்னு சொல்லி விசுவாசிகள் அவரே காரியத்தை வாய்க்கச் செய்வார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 25:21 சொல்கிறது, மலடியார் தன் மனைவிக்காக கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவனை வேண்டுதலை கேட்டு அறினார். அவள் மனைவி ரெபெக்காள் கெட்ட பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தாரா இல்லையா? அவன் பிள்ளைங்க பேர் என்ன? ஏசாயாக்கோபு. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு கணவரும் மனைவிக்காக ஜெபிக்க வேண்டும், அது முக்கியம். அல்லேலூயா. திருமணம் ஆயிடுச்சு அப்படியே விட்டுறக்கூடாது. கரங்களை பிடிச்சி நம்ம பண்ணோம், கணவன் ஜெபிக்கும் பொழுது அவரே காரியம் செய்து நல்ல குழந்தைய பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ அவங்களும் செய்த ஆண்டு நமக்கு செய்வார், செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். ஆதிகாரம் 30:22 சொல்கிறது, தேவன் ராகேலை நினைத்தடினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரத்தை கர்த்தர் தந்துள்ளார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிடுகிறார். ஹல்லேலூயா. யோசேப்பு என்ன அர்த்தங்க? கணிதரும் செடி இல்லையா? அப்போ ஆண்டவர் மரியாளுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க குழந்தை எப்படி இருக்குங்க? விசேஷமானது. தீர்க்கதரிசியாக இருக்கலாம். நீங்கள் சொன்ன என் பிள்ளை தீர்க்கதரிசியை மாற்றுங்கப்பா சொல்லணும், வாயத்தரு சொல்லணும். இப்போ தான் கேட்க ஆரம்பிக்க. அல்லேலூயா. இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. வாசிப்பு 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க சிஸ்டர். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமலும் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், உன் அடியாளுக்கு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனுக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரம் தட்டி படுவதில்லை என்று அவன் பொருத்தனை பண்ணினான். ஆண் பிள்ளை வேணும் கேட்கலாமா, கேட்கக்கூடாதா? பைபிள் போட்டிருக்கு. ஹல்லேலூயா. கேட்கணும் வாய் திறந்து. எனக்கு ஆண் பிள்ளை கொடுங்கப்பா, ஆகில என் சித்தது மட்டும் இல்லை, முடிச்சதுக்கு ஒப்பு எது வேணாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் கேட்குறேன், ஆண் பிள்ளை கேட்குறேன், எப்படி இல்லை பரவாயில்ல, பெண் பிள்ளை கொடுத்தாலும் சோத்திரப்பா. அப்போ ஆண்டவரத்தில் என்ன பண்ணுறாங்க, ஆண் பிள்ளை கொடுத்தா என்ன பண்ணுவேன், கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணினான். இன்றைக்கி இது நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் பொருத்தனை பண்ணியிருந்தால் அந்த பொருத்தனை என்ன பண்ணுமா, நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. ஏதோ ஒரு காலத்தில் பொருத்தனை பண்ணிக்கலாம், மறந்துருப்போம். அப்போ ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை பொருத்தனை நிறைவேற்றும் பொழுது நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு வல்லமை தேவை. சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் என்ன பண்ண புரிஞ்சிக்க மாட்டார். என்ன பண்ணுறாங்க, அவள் மௌனமாய் கர்த்தருடைய போய் என்ன பண்ணுறாங்க, ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. அங்கே வேதம் சொல்கிறது 13 வசனம் வாசிக்கிட்ட, அண்ணால் தன் இருதயத்திலே பேசினால் உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, கர்த்தருடைய சந்நிதியிலே இருதயத்துடைய பாரங்கள்லாம் இறக்கி வச்சுட்டேன். ஹல்லேலூயா. எங்க இறக்கி வச்சிட்டாரா, கர்த்தருடைய சந்நிதியிலே போய் இறக்கி வச்சுட்டாங்க. ஆண்டவன் ஜெபத்தை கேட்டான், இனிமேல் பண்ண மாட்டேன், பாரமாக இருக்க மாட்டேன், கர்த்தர் மேல் பாரத்தை எடுக்கக்கூடாது.
வேதம் சொல்கிறது 17 வாசிங்க 17. சமாதானத்தில் போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உன் விருப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். ஹல்லேலூயா. அப்பொழுது அவள் உங்களுடைய கடியாளுக்கு உங்களுடைய கண்களிலே தயை கிடைக்கிறது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் அப்புறம் அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. ஹல்லேலூயா. அதான் முக்கியம். அப்புறம் கர்த்தர் ஜெபத்தை நான் எதுக்கு மௌனமாக இருக்கணும், ஏன் கவலைப்படணும்? அப்புறம் துக்கமாக கர்த்தர் ஜெபத்தை கேட்டுட்டார். அப்புறம் என்ன பண்ணலாம்? பிரியாணி சாப்பிட்லாம், எல்லாம் சாப்பிடலாம். சரியா? அப்போது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். சந்தோஷமாக இருக்க போகிறேன். கர்த்தர் விருப்பத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இங்கே வேதம் சொல்ல 20 வாசனத்தில் வாசிங்க 20. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன்னு சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பேரிட்டார். அல்லேலூயா. சாதாரண சாமுவேல், தீர்க்கதரிசியாக சாமுவேல். அல்லேலூயா. ஒரு அசைவே உண்டாச்சு அவர் மூலமாய். இன்றைக்கி எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே என் பிள்ளையை கொடுத்துட்டீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றுங்கப்பா, ஒரு ஊழியக்காரனை மாற்றுங்கப்பா. கேட்கணும், வாயை திறந்து. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய லெவலில் கற்று கொண்டு போக போகிறார். விசுவாசிங்க. அல்லேலூயா. யோசேப்பு சாதாரணமாக வச்ச கர்த்தர் பெரிய ஆளாக கொண்டு வச்சிட்டார். அல்லேலூயா. அப்போது இப்படிப்பட்ட மக்கள் பிள்ளைகள் எப்படி இருந்தாங்களா? பெரிய லெவலில் கொண்டு வைப்பா. உங்கள் ஸ்டேட்டஸை கர்த்தர் மாற்றுவார். அப்போ விசுவாசம் என்ன பண்ணுமா? கர்த்தரை துதிக்க வேண்டும். அப்படியே விட்டார் கர்த்தர். 2:21 வாசிங்க. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தால் அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும், ஆமென் அல்லேலூயா, 3 குமாரையும் 2 குமாரத்தையும் பெற்றார். மொத்தம் எத்தனை பேருங்க? 6 பேருங்க. 1 கேட்டால் 1 + 5 6 6. 1 வந்து கர்த்தருக்கு மீதியாக இருக்குது நமக்கு, இல்லையா? அப்போ ஆண்டவர் நம்ம விண்ணப்பத்தை கேட்டு விருப்பத்தை கேட்டு அற்புதமான காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாக. அநேக பிள்ளைகள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, குழந்தை பாக்கியம் இல்லை, இத்தனை வருஷம் ஆச்சு ஜெபம் பண்ணுங்க. அது கேட்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏற்ற ஒரு வேலை வரும் பொழுது கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விட்டா சொல்லி விசுவாசத்தோடு கர்த்தர் என்ன பண்ணுமா? துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. 5வதாக குடும்பம் சமாதானமும் பெற வேண்டும் எனக்கு தான் விருப்பம். குடும்பம் சமாதானம். நீங்கள் எங்கே பார்த்தா குடும்பத்தில் என்ன இல்லை? சமாதானமே இல்லை, சமாதானமே இல்லை. எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. எஸ்தர் 1:17. ராஜாவாகிய அகாஸ்வேரு ராஜஸ்திரியாகிய வஸ்தியை நமக்கு முன்பாக அழைத்து வர சொன்னபோது அவள் வரமாட்டோம் என்ற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால் புருஷரை தங்கள் பார்வையிலே எப்படி பண்ணுவாங்களா? அற்பமா எண்ணுவார்கள். அகாசமுடைய மனைவி பேர் என்னங்க? வஸ்தி. வஸ்திக்கு ஒரு கணத்தை கொடுத்திருந்தார். என் மனைவியை எல்லாரும் என்ன பண்ணோம்? பார்க்கணும்னு சொல்லி அந்த கிரீடம் வைத்து பார்க்கணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க? கூப்பிட ஆரம்பித்தேன். அவன் என்ன? வரமாட்டேன். என்ன மாட்டேன்? வரமாட்டேன், முடியாது. அந்த வார்த்தை போய் காதில் விழுந்து டென்ஷன் ஆகிட்டார். பிபி அதிகமாகி போச்சு. அப்போ எல்லாம் சொன்னாங்க, இப்படி பண்ணாங்கன்னா நிறைய நாட்டில் இருக்க ஒவ்வொரு மனைவி தான் பண்ணுவாங்களா? அற்பமாயிடுவாங்க. இதெல்லாம் முடிவு எடுக்கணும் சொல்லி என்ன பண்ணாங்க? எஸ்தர் ராஜாவை கொண்டு வந்து. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கணவரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், கீழ்ப்படி கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கணவனுக்கு மனைவி என்ன பண்ணுமா? கீழ்ப்படியணும். அப்புறம் அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சாதான் கணவர் என்ன பண்ணுவாரா? அன்பு கூறு. அதான் பைபிளில் போட்டிருக்கு. ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு மகள் செல்லமாக வளர்த்தார்கள். பணக்கார குடும்பம், ஒரே மகள் தான். கணவர் குடும்பத்தில் பெரிய ஆளுங்க, வசதியானவங்க தான். திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் அந்த மகளை எந்த அளவு கீழ்த்தரம் நடத்த முடியும் அந்த கீழ்த்தரம் நடத்தினாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? சாப்பிட ஆரம்பிப்பாங்க. மாமனார், மாமியார், கணவர், நாத்தனார் எல்லா நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டா இருக்கும். ஆனால் இந்த பிள்ளையை கூப்பிட்டு சாப்பிடுவாங்களோ கூப்பிட மாட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டு போன பிறகு என்ன பண்ணுவாங்களாம்? போய் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு நாள் வேதனைப்பட கழுதர ஆரம்பித்தார். இது வரைக்கும் தாய் தப்பட்டு போய் சொல்லலை. கர்த்தருடைய பார்த்து என்ன பண்ணாங்க?
சொல்ல ஆரம்பித்து, ஆண்டவரே இப்படியாக இருக்குதுப்பா, நீங்கள் தான் கிரி நடப்பீங்கன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தான். யார்ட்டும் சொல்ல, எந்த ஒரு ஊழியக்காரத்தில் போய் சொல்லவே இல்லை. ஆனால் நாட்கள் மாதம் கடந்து போச்சு. அப்போ ஒவ்வொரு நாளும் மாமியார் கொடூரமாய் தேவையில்லா வார்த்தைகளை பேசி பேசி நோகடிப்பார்கள். அந்த வார்த்தையை சொல்லி நோகடிப்பாங்க. தாங்க முடியல, துக்கம் தாங்க முடியவில்லை. கணவரும் கண்டு கொள்ளவில்லை. அதான் முக்கியம். திருமணம் ஆன பிறகு என்ன ஆகிடும், கணவர் ஏதாவது நமக்கு சப்போர்ட் பண்ணான்னு பார்த்தா அவர் என்ன பண்ணல, அங்கே சேர்ந்துட்டார். நாட்கள் கடந்தன, மாதங்கள் கடந்தன. கர்த்தர் மகளை உயர்த்த ஆரம்பித்தார். ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய வல்லமை இறங்கிட்டு, அதன் பிறகாக பார்த்திங்கன்னா கர்த்தர் விசேஷ கிருபை கொடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபிக்க ஆரம்பிக்க அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் அந்த குடும்பத்தில் நட ஆரம்பிச்சது. அதன் பிறகாக அந்த மகளை நேசிக்க ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு நல்ல சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தாங்க. காரணம் என்ன சொன்னால், கர்த்தர் அவளோடு கூட இருந்தபடினால். ஹல்லேலூயா. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா, அவங்கள்ட்ட ஜெபிக்காமல் எங்கேயும் போக மாட்டாங்க. நீமா ஜெபம் பண்ணுமா, இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுமா, நீ ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குது, ஜெபம் பண்ணுமா சொல்ல ஆரம்பிக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து அந்த மகள் சகித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, என்ன காரணம்னு சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம மூலமாக சமாதானம் இல்லையா, பிள்ளைகள் மூலமாக சமாதானம் இல்லையா, நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். சின்ன சின்ன காரியம் கோபப்பட்டு பேசியிருப்போம், சின்ன காரியமாக இருக்கலாம். அந்த கோபமானது கணவனுடைய உள்ளத்தை வேதனை உண்டாக்கும். என்ன உண்டாக்குங்க, டக்குன்னு பேசுவாங்க. சில பார்த்தீங்கன்னா டக்கு கோபமாக பேசுவாங்க. அது கணவனுடைய உள்ளத்தை வேதனைப்படும். கணவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, நல்லா சம்பாதிச்சு பணத்தெல்லாம் கொடுக்குறாரு. யார்கிட்ட கொடுக்குறாரு, உங்கள்கிட்ட தான் கொடுக்குறாரு. ஆனால் டக்குன்னு பேசினவுடனே அது கணவனோட உள்ள என்ன ஆகிடுது, வேதனைப்பட ஆரம்பிக்கிறது. கணவரை துக்கப்படுத்தவே கூடாது, கவனமாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளை எப்படி இருக்கணுமா, கவனமாக இருக்கணும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சின்ன சின்ன காரியத்துக்கு திருமணமான கொஞ்ச நாள்ல என்ன ஆகிடுறாங்க, கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் பொறுமையாக இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பதற்கு வல்லமை இல்லை. அப்போ நான் சமாதானத்தை என்ன பண்ணணும், விரும்பணும். ஹல்லேலூயா. குடும்ப சமாதானம் முக்கியம். 1000 கோடி இருந்தாலும் பரவாயில்ல, 50 கோடி இருந்தாலும் பரவாயில்ல, சமாதானம் இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய குடும்பமே வேதனையப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் பரவாயில்ல, சமாதானம் இருந்து பாருங்களேன், அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். நிறைய வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்க. என்ன பாட்டு சாப்பிடுவாங்க கேட்டிங்கன்னா, பழைய சாதம், அது ஐஸ் பிரியாணி சொல்லுவாங்க இல்லையா, அதை சாப்பிடுவாங்க. சந்தோஷம், ஒரு மழை கடிச்சு தான் சாப்பிடுவாங்க. குடும்பம் சமாதானமாக இருக்குது, சந்தோஷமாக இருப்பாங்க. கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. நிம்மதியே ஒருத்தருக்கு விட்டு கொடுக்காதனால காரணம். ஹல்லேலூயா. ஒருத்தர் விட்டு கொடுக்காத காரணம். சமாதானத்துக்காக விசேஷமாக என்ன பண்ணுமா, ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ தேவ சமாதானம் முக்கியம். எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, 127 நாட்டுக்கு யார் இவர், ராஜா. இவன் கீழ்ப்படியாதனால எல்லா நாட்டு ஜனங்க என்ன பண்ணுவாங்க, வேதனைப்பட ஆரம்பித்தாங்க. எனக்கு அன்பான வஸ்தி கீழ்ப்படி ஆரம்பித்தும் குடும்பத்தில் என்ன இல்லைங்க, சமாதானம் இல்லை. ஹல்லேலூயா. ராஜ மேன்மையும் பதவி போச்சு, ராணி என்கிற பதவியும் போயிடுச்சு. காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா வஸ்தி தான். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்கள். 3, 18, 19. மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்றபடி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே மனைவிகளில் அன்பு கூறுங்கள். ஹல்லேலூயா. அப்போ மனைவி என்ன பண்ணுங்கன்னா, கணவர் சொல்கிற காரியத்தை என்ன பண்ணுமா, கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் பொழுது என்ன கிடைக்குங்கன்னா, ஆசீர்வாதம் கிடைப்பது மாத்திரமல்ல, அன்பு கூற ஆரம்பிப்பார். அதான் முக்கியம். என்ன கூற ஆரம்பிப்பாருங்க, அன்பு கூற ஆரம்பிப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா 1 பேதுரு 3, 1, 2 வாசிங்க. 1 பேதுரு 3, 1, 2. அந்தபடி சொந்த புருஷருக்கு, மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க ஒரு சில சகோதரிகள், ஆனால் சொந்த புருஷருக்கு சொல்றது கேட்கவே மாட்டாங்க. நான் நிறைய கேள்விப்பட்டேன் சொல்றேன் இல்லைங்களா. அப்போ சொந்த புருஷருக்கு சொல்றது கேட்கும் பொழுது அது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் வேணுமா வேண்டாமா, நிம்மதி வேணுமா வேண்டாமா, வேணும். அப்போ அவர் சொல்றது அப்படியே கேட்கும் பொழுது அந்த குடும்பமானது சமாதானமாக இருக்க வாழ ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அதில் எபேசியர் 5, 27, 25 வாசிங்க சிஸ்டர். எபேசியர் 5, 27, 25. 27, 25. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல
கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்காரு. யார் கிறிஸ்து? யாருங்க? சபைக்கு தலையா இருக்காரு. புருஷரும் மனைவிக்கு தலையா இருக்காரு. அதான் முக்கியம். அல்லேலூயா. வாசிங்க சிஸ்டர். அவரே சரீரத்துக்கு இரட்சகராக இருக்கார். ஆகையால் எந்த அண்டர்லைன் பண்ணுங்க, அதான் முக்கியம். நான் இந்த காலத்தை கீழ்ப்படிவேன், இது கீழ்ப்படிய மாட்டேன், அதை எப்படி போடுங்க? எந்த காலத்தில் அண்டர்லைன் பண்ணுங்க. எல்லா காலத்தையும் கீழ்ப்படியும் பொழுது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் சமாதானம் கிடைக்குது. வாசிங்க, தொடர்ந்து வாசிச்சு. உங்கள் மனைவிடத்தில் அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபிக்கணும். புருஷர் மோட்டர்லாம் பேசுகிறாங்களா, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறாங்களா, அந்த இடத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் பதில் கொடுத்து வெளியரங்கமாக பதில் கொடுப்போம். அல்லேலூயா. நோ ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து. என்ன பண்ணாதீங்க? அவர் சொல்கிற தலையாட்டு கம்னு இருங்க. என்ன பண்ணுங்க? பூமாடு ஆட்டுற மாதிரி தலையாட்டு. அப்புறம் என்ன பண்ணுங்க? அந்த போய் ஜாம் பண்ணுங்க. ஏற்று பேசுறது. பைபிள் அப்படி ஏற்று பேச சொல்லியிருக்கார கணவரை? வசன ஆதாரம் கொடுங்க. நான் பேசுகிறேன். கணவர் எந்த விதத்தை ஏற்று கர்த்தர் பார்த்து கொண்டிருக்காரு. கவனமாக இருக்கும் கர்த்தர் பிள்ளைகள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீதிமொழி 21:19 வாசிங்க சிஸ்டர். நீதிமொழிகள் 21:19. குடியிருப்பதை பார்க்கலாம் வனாத்தில் ஓடி போயிடலான்னு சொல்றாரு. நான் பைபிள் தாங்க போட்டிருக்கு. சண்டைக்காரி இங்கேருந்து என்ன பறக்குது? கரண்டி பறக்குது. அவர் ஹெல்மெட் போட்டிருக்காரு. கரெக்டாக ஹெல்மெட் போய் வருது. நான் சொல்லுவாங்க என்கிட்ட கதைங்க நிறைய பேச, இப்படி நினச்சி பிரதர் நான் ஹெல்மெட் போட்டுக்கிட்டேன் சொல்லுவாங்க. எனக்கு அது சண்டைக்காரியும் கோபக்காரியுமாக அங்கே இருக்கிறது போய் எங்கே போயிடலாம்? வனாந்தத்துக்கே ஒரு நிம்மதியாக ஓடி போயிடலாம். அங்கே போய் எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். அப்படியே ஓடிடுவார். நீதிமொழிகள் 17:1 வாசிங்க. சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பாத்திரங்களை பார்க்கலாம் வெறும் துணுக்கியே நலம். அல்லேலூயா. சண்டைக்காரி போட்டு சண்டை போட்டு 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 அவ டார்ச்சர் பண்ணி, இந்தா சாப்பிடு, பிரியாணி சாப்பிடு, மட்டன் குழம்பு சாப்பிடு, சுக்கா சாப்பிடு. சாப்பிடுவாரா? நீ மட்டன் சிக்கன் வேண்டாம் போ, நான் ஐஸ் வேணே சாப்பிட்டுக்கிறேன் போ. அப்போ கர்த்தரோட கொழுமையான பாதத்தை இருக்கும். மட்டன் சுக்கா இருக்கும், பிரியாணி இருக்கும். அது விரும்பாரா? நீங்கள் சந்தோஷமாக அவர்கிட்ட அன்பு கொண்டீங்கன்னா, கீழ்ப்படைஞ்சிங்கன்னா அவரே என்ன பண்ணுவார்? எஸ்எஸ் பிரியாணி வாங்கி கொடுப்பார். கொடுக்க மாட்டாரா? அவரே வாங்கி கொடுப்பார். காஞ்சிபுரம் பட்டு வாங்கி கொடுப்பார், நகையை வாங்கி கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ நம்ம செய்ய வேண்டிய செய்யும் பொழுது கர்த்தர் செய்ய வேண்டியதே கர்த்தர். அப்போ குடும்பத்தில் மிக மிக முக்கியம் சொன்னீங்களா? சமாதானம். அல்லேலூயா. குடும்பத்தில் சமாதானம் முக்கியம். பணம் கோடீஸ்வரர் இருக்கலாம், லட்சக்கணக்கில் பணம் வச்சிருக்கலாம், ஒன்றுமே பண்ண முடியாது. குடும்ப சமாதானம் மிக மிக முக்கியம். அல்லேலூயா. யோவான் 14:27 வாசிங்க சிஸ்டர். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்ல யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்ற, ஏசப்பா சொல்றாரு. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமா நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் எப்படி இருக்குதா? கலங்காமலும் பயப்படாமல். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு தெய்வ சமாதானம் என் குடும்பத்தில் வேணும்ப்பான்னு கேட்கும் பொழுது, தெய்வ சமாதானத்தை நிரப்பும் பொழுது, அந்த கணவன் மனைவி பிள்ளைகள் ஐக்கியத்தோடு இருக்கும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ குடும்ப சமாதானம் மிக மிக முக்கியம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை ஒவ்வொரு நாள் சண்டைப்பா, ஒரு நாள் நிம்மதி இல்லைப்பா, நான் டென்ஷனில் கத்துடுறேன்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, இனிமேல் நான் பேச மாட்டேன், வாய் திறந்து பேச மாட்டேன், மௌனமாண்டு ஆண்டோட சமூகத்தில் நான் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். கத்த ஜெபத்தை கேளுங்கப்பா, நான் டென்ஷனாகி கத்திட்டா எனக்கு என்ன ஆகிடுது? பிபி அதிகமாகிடுதப்பா, அப்புறம் என்ன ஆகிடுது? சுகர் அதிகமாகிடுதுப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா சொல்லி கேட்டிங்கன்னா தர மாட்டாரா? அப்போ குடும்ப சமாதானம் மிக மிக முக்கியம், இம்பார்ட்டன்ட். குடும்ப சமாதானம் மிக மிக முக்கியம். 6வது காயிட்டம் வியாதி மாற வேண்டுங்கிறது விருப்பம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக பிள்ளைகள்
கேன்சர் நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சின்ன சின்ன பிள்ளை கேன்சர் ஹார்ட் ப்ராப்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு விசேஷமாக என்ன பண்ணணுமா? ஜெபிக்க வேண்டும். எத்தனையோ சாட்சி சுகமாகலையே, எவ்வளோ வேதனைப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. முன்பெல்லாம் நாங்கள் ஆஸ்பத்திரி ஊழியத்தில் நம்ம போகும்பொழுது அநேகர் பாருங்க கத்தி காயப்பட்டிருப்பாங்க. கேஎம்சியில் பார்த்தீங்கன்னா அநேகர் பார்த்தீங்கன்னா வயிறு வீங்கி போயிருக்கும். ஒரு சகோதரன் தெரியும், அந்த சகோதரன் வயிறு வீங்கி ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக போய் அங்கே ஜெபிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். டாக்டர்லாம் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் நல்லா கொடுத்தாங்க. ஆனால் முடியல, ரொம்ப முடியாமல் சூழ்நிலை ஆகிடுச்சு. ஆனால் திருப்பி ஜெபிக்க ஆரம்பிச்சது. கர்த்தர் வயிறு வீங்கி எல்லாம் காத்து விடுவித்து அற்புதமான காரியம் செய்தார். அந்த இயேசுடைய சுவிசேஷம் அந்த மகன் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அப்புறம் மரித்து போயிட்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு நம்பிக்கை, சந்தோஷம் எனக்கு இருந்தது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, வியாதி நிமித்தம் அநேக பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்காக நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகுதலுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கிறான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்கிறார். நீங்கள் சரீரத்தை பலவீனத்தில் இருக்கலாம், ஆண்டவருக்கு சொஸ்தமாக விரும்புகிறான்னு சொல்லி கேட்கும்போது, ஆண்டவரே நான் சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. என்னை கொண்டு போய் விடுவதற்கு முடியலப்பா, 38 வருஷமாய் படுக்கையாக இருக்கிறேன், இதே உட்கார்ந்து கொண்டிருக்க என்னால் தாங்க முடியவில்லை, வியாதினை தாங்க முடியலை, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி கேட்கும் பொழுது, அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி இயேசு சுகமாக்குவார். ஹல்லேலூயா. அதே போல் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 5:2. கூடர், சப்பானிகள், சூமின் உருப்படியவர்கள், தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று தண்ணீரை கலக்கும்போது யாரு ஃபர்ஸ்ட் போய் இறங்குறாங்களோ எப்பேற்பட்ட வேதலும் சுகமாகும். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் தண்ணியில் போய் இறங்க முடியல, யாருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு? அவன் சுகம் பெற்று போனவன் என்ன பண்ணுறான்? போயிட்டே இருக்கிறாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய். நம்முடைய விருப்பத்தை கத்த விரும்புகிறாய். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இயேசுவை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஹல்லேலூயா. நடந்து உடனே அற்புதம் நடக்க ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எந்த பலவீனத்தோடு வந்திருக்கீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சுகமாக்க போகிற இயேசுவா முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நீ எந்த பலவீனமானாலும் இன்றைக்கு ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வல்லமை சரீரத்தில் இறங்க போகுது. அது கேன்சர் நோயாக இருக்கலாம், கிட்னி ப்ராப்ளமாக இருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகமாக்க போகிறார். இயேசுவா முடியாத காரியம் நீங்கள் சொல்லணும். சொஸ்தமாட்டு வேண்டு விரும்புகிறான்னு சொல்லும்பொழுது, ஆண்டவரே சொஸ்தமான விரும்புகிறப்பா எனக்கு உதவிச்சல் செல்லுக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இயேசுவா முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. 6 காரியங்களை குறித்து பார்த்தோம். முதலாவதாக ஞானம் வேண்டும் என்கிறதான் விருப்பம். 2ஆவதாக ஆலயத்தை கட்ட வேண்டியதான் விருப்பம். 3ஆவதாக திருமண காரியத்தை வாக்கிய செய்ய வேண்டும் என்கிற விருப்பம். 4ஆவதாக குழந்தை பாக்கியம் வேண்டும் என்கிற விருப்பம். 5ஆவதாக குடும்ப சமாதானம் பெற வேண்டும் என்கிற விருப்பம். 6ஆவதாக வியாதி மாற வேண்டும் என்கிறதான விருப்பம். அப்போ அவருடைய வியாதி காரணம் சொல்லலாம், பாவம் செஞ்சனால தான் 38 வருஷம் படுத்திருக்கிறோம். கர்த்தர் சுகமாக்கினாரே, நம்மையும் சுகமாக்குவதற்கு வல்லமையுள்ள தேவனார். இயேசுவை நோக்கி பார்ப்போமா? அந்த ராஜாதி ராஜாவை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. உன் விருப்பம் என்ன? ஹல்லேலூயா. ஏசப்பாட்ட கேட்பீங்களா? ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, ஹல்லேலூயா, என் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்குதாப்பா, இந்த கடனை அடைக்க முடியுமா? என் மகளுக்கு திருமணம் ஆக வேண்டுமே, என் மகனுக்கு திருமணம் ஆக வேண்டுமே, ஹல்லேலூயா, ஞானம் வேண்டுமே, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் என்று சொல்லி இயேசுவை நோக்கி பார்ப்பீங்களா? அந்த ராஜாதி ராஜா நம் ஜெபத்தை கேட்கும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலோ இறங்கி வந்து ஆசிரியப்பேன் சொன்னாரே, இன்றைக்கு ஆண்டவன் ஜெபத்தை கேட்கும்படி கடந்து இருக்கிறார். ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். துதிக்கிற இயேசுவை நோக்கி பாருங்க, அந்த ராஜாதி ராஜாவை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா, எல்லா கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்ப்போமா, அந்த ராஜாதி ராஜாவை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ விரும்புகிறதை இடத்தில் கேள். ஆண்டவரே தேங்க் யூ லார்ட். துதிக்கிறப்பா, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ விரும்புகிறதை இடத்தில் கேளு. எந்த காலத்தை விரும்பிக் கொண்டு இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. வீடு கட்ட வேண்டுமா? கடன் பிரச்சனை மாற வேண்டுமா? பிள்ளைக்கு திருமணமாக வேண்டுமா? பிள்ளை நல்லா படிக்கணுமா? ஹல்லேலூயா. எந்த காலத்தை மாறினாலும் சரி, இயேசுவை விரும்புவதை கேளுங்க. கர்த்தர் இன்றைக்கு தரப்போகிறார். யார் விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கீங்க? ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். உங்க தனிப்பட்ட முறையில் ஹல்லேலூயா நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கீங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஆவியோட வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க, இயேசுவோட கேளுங்க. ஹல்லேலூயா. துதிக்கிறோம்ப்பா. எனக்கு ஞானம் இல்லையே, என் பிள்ளைக்கு ஞானம் இல்லையே, நல்லா படிக்கணுமே சொல்லி யாரும் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இன்றைக்கு ஆண்டவர் அற்புதமான காரியம் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயாவை சொல்லுங்க தாவே. நன்றியோடு கூட துதிக்கிறங்க தாவே. ஹல்லேலூயா. சாலமோன் ஞானத்தை கொடுத்து, சாலமோன் ஞானத்தை கொடுத்தாரே. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைக்கு ஞானத்தை கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயாவை சொல்லுங்க தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே தாவே, கட்டளை நடக்கத்தக்க கிருபை தாங்க. ஹல்லேலூயா. துதி கிருபை தாங்கன்னு சொல்லி கேட்பீங்களா வாயை திறந்து? ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். சாலமோன் கொண்டு ஆலயத்தை கட்டினாரே. ஹல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கொடுக்க போகிறார். நல்ல வீட்டை கொடுக்க போகிறார். விசுவாசிங்க. ஹல்லேலூயா. துதிக்கிறோம். ஹல்லேலூயா. திருமண காரியத்தை வாய்க்க செய்வார். குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்தை சமாதானத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எல்லா வியாதிகள் மாற போகிறது. ஹல்லேலூயா. விருப்பத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, இத்தனை வருஷமா டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஹல்லேலூயா மருந்து மாற்றி சாப்பிட்டு இருக்கப்பா, இன்னும் சுகமாகவில்லையே சொல்லி எந்தெந்த பிள்ளைங்க ஜெபித்துக் கொண்டிருக்கீங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வேர்ப்பிக்க வல்லமை இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா வல்லமை இறங்குகிறது. ஆவியான வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வல்லமை இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். துதிக்கிறப்பா. குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. 25 வருஷமா இருக்கலாம், 30 வருஷமா இருக்கு. இயேசுவின் நாமத்தில் இந்த மாசமே கற்பனை தடுக்கி போட்டு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. திருமண காரியத்தை வாய்க்க செய்யுங்கப்பா. என் கடன் பிரச்சனை மாறணுமே. கோடிக்கணக்கான படம் கடன் வாங்கிவிட்டு வட்டி கொடுத்துட்டே இருக்க முடியல, தாங்க முடியலையே. ஹல்லேலூயாவை சோதனைங்க தாவே. வழிவா திறந்து கொடுப்பீரான்னு சொல்லி கேளுங்க வாயை திறந்து. ஹல்லேலூயாவை சோதனைங்க தாவே. ஹல்லேலூயா. தொழிலுக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் வியாபாரத்துக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கேளுங்க வாயை திறந்து. இயேசுவோட கேளுங்க, விசுவாசத்தோட கேளுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயாவை சோதனைங்க தாவே. நன்றியோடு கூட துதிக்கிறப்பா. கர்த்தர் அப்படி செய்ய போற கிருபைக்கு நன்றியோடு துதிக்கிறப்பா. எந்தெந்த பிள்ளைகள் பாரத்தோடு ஜெபிக்கின்றார்களோ கர்த்தர் அற்புதமான காரியங்களை என் கர்த்தர் செய்ய முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறப்பா. நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் கர்த்தர் அற்புதமான காரியங்களை நீ செய்ய முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஹல்லேலூயாவை சோதரிக்கிறப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரம் மறவாதே. ஒரு நெருக்கமெல்லாம் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்கி வீட்டை கிருமினாக்கெல்லாம் முடிசூட்டி தன் வாயை திருப்தியாக்கிறார். கழுக சமாதானமாய் வலை போல வருது. ஆமென். கடன் பிரச்சனை மாறலையோ, உன் கடனை அடைத்திடுவாம். கடன் பிரச்சனை மாறலையோ, உன் கடனை அடைத்திடுவாம். உன் விருப்பம் என்ன, உன் வேண்டுதல் என்ன, கர்த்தர் நிறைவேற்றுவா. உன் விருப்பம் என்ன, உன் வேண்டுதல் என்ன, கர்த்தர் நிறைவேற்றுவா. வேலை இல்லையாம், காரியத்தை வாய்க்க செய்வார். வேலை இல்லையாம், காரியத்தை வாய்க்க செய்வார். உன் விருப்பம் என்ன, உன் வேண்டுதல் என்ன, கர்த்தர் நிறைவேற்றுவார். உன் விருப்பம் என்ன, உன் வேண்டுதல் என்ன, கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட்.